ஃபித்ரா கொடுப்பது ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமை. ஃபித்ரா கொடுக்கறதோட நோக்கம் நோன்புல ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காகவும் ஃபித்ரா கொடுக்கப்படுது. ஃபித்ரா யார் யாருக்கு கொடுக்கணும்? அன்னன்னைக்கு உணவு தேவைக்கு போக அதிகமாக இருக்கும் அனைவரும் ஃபித்ரா கொடுக்கணும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஃபித்ரா யார் சார்பா கொடுக்கணும்? அன்று பிறந்த குழந்தை உட்பட வீட்டில் உள்ள எல்லார் சார்பாகவும் ஃபித்ரா கொடுக்கணும். ஃபித்ரா என்னவா கொடுக்கணும்? ஃபித்ராவை உணவுப் பொருட்களா, தானியங்களா, பேரிச்சம்பழங்களா, அரிசி, கோதுமை, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் கொடுக்கலாம். ஃபித்ராவை உணவுப் பொருளாக தான் கொடுக்கணும். ஃபித்ரா உணவு எவ்வளவு கொடுக்கணும்? ஃபித்ரா ஒரு சாவு அளவு நடுநிலையான ஒருவரோட 2 கையளவு தானியங்களை 4 முறை போட்டால் என்ன அளவு வருமோ அந்த அளவு கொடுக்கணும். தானியங்களை பொறுத்த வரைக்கும் 2.5 கிலோங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஃபித்ரா எப்போ கொடுக்கணும்? ஃபித்ரா பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சிடணும். பெருநாளுக்கு 1-2 நாட்களுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம்.